வணக்கம். ஒரு காருக்கு ஒரு குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மேல அலர்ஜி இருக்க முடியுமா? கேட்கறதுக்கே ரொம்ப விசித்திரமா இருக்கு இல்லையா? ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு இதுதான். ஏன் காருக்கு வெண்ணிலா ஐஸ்கிரீம் அலர்ஜி? வாங்க இந்த மர்மத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெல்கம் டு நம்ம தமிழ் சேனல். அர்த்தமுள்ள குட்டி கதைகள். இந்த வரிய ஒரு பெரிய கார் கம்பெனிக்கு அனுப்பின ஒரு கடிதத்திலிருந்து எடுத்திருக்காங்க. இது முதல்ல படிச்ச அந்த கம்பெனி அதிகாரிகள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். ஒரு விசித்திரமான ஜோக்கா இல்ல ஒரு சீரியஸான பிரச்சனையா? ஆனா உண்மையில இந்த ஒரு வரியில தான் ஒரு பெரிய மர்மமே ஒளிஞ்சிருந்தது. இதுதான் நம்ம எல்லார மனசுலயும் உடனே வர கேள்வி இல்லையா? ஒரு மிஷின் அது எப்படி ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் மேல ஒரு அபிப்பிராயம் வச்சுக்க முடியும்? இது நிஜமாவே சாத்தியமா? வாங்க இந்த நம்பவே முடியாத புதிரை நாம ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். சரி, நம்ம கதையோட முதல் பகுதிக்குள்ள இப்ப நுழையலாம். வில்லோப்ருக் அப்படிங்கிற நகரத்திலிருந்து வந்த அந்த விசித்திரமான புகார் தான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. கதை எங்க தொடங்குதுன்னா ஒரு வயசான பெரியவர்கிட்ட இருந்துதான். அவர் சொல்றாரு, என் புது பாண்டியா கார் ஒவ்வொரு தடவையும் நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கினதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. ஆனா சாக்லேட் வாங்கினா பிரச்சனை இல்ல, ஸ்ட்ராபெரி வாங்கினா சூப்பரா ஸ்டார்ட் ஆகுது. இத கேட்ட அந்த கம்பெனி அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சும்மா சிரிச்சிட்டாங்க. இத ஒரு வயசானவரோட விளையாட்டுன்னு நினைச்சிட்டாங்க. அவங்க இத ஒன்னும் பெருசா எடுத்துக்கல. ஈதன்னு ஒரு புதுசா வேலைக்கு சேர்ந்த இன்ஜினியர, சரிப்பா நீ போய் அந்த ஐஸ்கிரீம் மர்மத்தை தீர்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டலா தான் அனுப்பி வச்சாங்க. ஆனா இங்கதான் கதையில ஒரு சூப்பரான திருப்பம் வருது. மத்தவங்க எல்லாம் சிரிச்ச ஒரு விஷயத்துல நம்ம ஈத்தன் ஒரு வாய்ப்பை பார்த்தான். அவன் இந்த சிக்கலை எப்படி அணுகுனான்னு வாங்க பாப்போம். ஈதன் நேரா அந்த வயசானவரை பார்க்க போறான். 2 பேரும் வண்டி எடுத்துட்டு கடைக்கு போறாங்க, வெனிலா ஐஸ்கிரீம் வாங்குறாங்க. திரும்பி வந்து பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகவே இல்ல. அப்பதான் ஈதனுக்கு புரியுது, இது ஜோக் இல்ல, இது ஒரு உண்மையான ரொம்பவே குழப்பமான பிரச்சனைன்னு. இங்கேதான் நம்ம ஈத்தனோட புத்திசாலித்தனம் வெளிப்படுது. அவ சும்மா யோசிக்கல, டேட்டாவை நம்புறான். உடனே ஒரு நோட் புக்கை எடுத்து ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் என்ன நடக்குதுன்னு குறிக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாருங்களேன், இந்த கேபிள்ல ஒரு தெரிவான பேட்டர்ன் தெரியுது. வெனிலா வாங்கினா பயண நேரம் ரொம்ப கம்மி, ஆனா கார் ஸ்டார்ட் ஆகல. மத்த ஃபிளேவர்ஸ் வாங்கினா பயண நேரம் கொஞ்சம் அதிகம், ஆனா கார் கரெக்டா ஸ்டார்ட் ஆகுது. ஒருவேளை பிரச்சனை ஐஸ்கிரீம்ல இல்ல, நேரத்துல இருக்குமோ? ஒவ்வொரு நல்ல டிடெக்டிவ் கதைக்கும் ஒரு யுரேகா மூமெண்ட் இருக்கும் இல்லையா? இதுதான் அந்த மூமெண்ட். கவனம் ஐஸ்கிரீம்ல இருந்து மாறி இப்போ கடிகாரத்து மேல விழுது. ஆமாங்க, பிரச்சனை ஐஸ்கிரீம் ஃப்ளேவர்ல இல்லவே இல்ல. முழு பிரச்சனையும் நேரம்தான். இது ஆட்டத்தே மாத்தன ஒரு உண்மை. இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள். எல்லாமே அந்த கடையோட அமைப்புல தான் இருந்துச்சு. வெனிலா ரொம்ப பாப்புலர் இல்லையா? அதனால அத கடையோட வாசல்லையே வச்சிருந்தாங்க. டக்குன்னு எடுத்துட்டு வந்துடலாம். ஆனா மத்த ஃப்ளேவர்ஸ் வாங்கணும்னா கடையோட கடைசி வரைக்கும் நடந்து போகணும். இந்த சில நிமிஷ வித்தியாசம் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த கூடுதல் நேரம் தான் காரோட இன்ஜினுக்கு கொஞ்சம் ஆறுறதுக்கு அவகாசம் கொடுத்திருக்கு. இப்ப வாங்க இந்த மர்மத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த உண்மையான குற்றவாளிய பார்க்கலாம். அது ஒரு ஃப்ளேவர் இல்ல, அது ஒரு அறிவியல் நிகழ்வு. அதுக்கு பேர் தான் வேப்பர் லாக். ரொம்ப குழப்பிக்க வேணாம். சிம்பிளா சொல்லணும்னா, என்ஜின் ரொம்ப சூடா இருக்கும்போது பெட்ரோல் பைப்ல இருக்கிற பெட்ரோல் திரவ நிலையில இருந்து ஆவியா மாறிடும். பம்பால அந்த ஆவிய பம்ப் பண்ணி என்ஜினுக்கு அனுப்ப முடியாது. அதனாலதான் என்ஜின் ஸ்டார்ட் ஆகாது. சரி, இது எப்படி நடந்ததுன்னு இன்னும் கொஞ்சம் தெளிவா பார்க்கலாம். 1, வெண்ணிலா வாங்கும்போது ட்ரிப் ரொம்ப ஷார்ட், அதனால என்ஜின் சூடாகவே இருக்கு. 2, உடனே வந்து காரை ஸ்டார்ட் பண்ண முயற்சி செய்யும்போது அந்த சூடு பைப்ல இருக்கிற பெட்ரோலை ஆவியா மாத்திடுது. 3, பம்பால ஆவிய பம்ப் பண்ண முடியாததால எரிபொருள் இன்ஜினுக்கு போகல. 4, அதனால கார் ஸ்டார்ட் ஆகல. என்ஜின் கொஞ்சம் குளிர்ந்த பிறகுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஈதன் திரும்பவும் ஹெட் ஆஃபீஸ்க்கு போனப்போ அவன் பழைய ஈதன் இல்ல, அவன் ஒரு ஹீரோ. அவனை பார்த்து சிரிச்ச அதே ஆட்கள் இப்போ ஆச்சரியத்தோட அவனை பார்த்தாங்க. அவன்தான் வெண்ணிலா பிரச்சனைக்கு தீர்வு கண்ட இன்ஜினியர். இந்த கதை வெறும் ஒரு காரை பத்தினது மட்டும் இல்ல, இது ரொம்பவே ஆழமானது. நாம உலகத்தை எப்படி பார்க்கறோம், எப்படி முடிவுகளுக்கு வரோங்கிறத பத்தினது. இதுல ஒரு முக்கியமான பாடம் இருக்கு. தொடர்புக்கும் காரணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கும் கார் ஸ்டார்ட் ஆகாம போறதுக்கும் ஒரு தொடர்பு இருந்துச்சு. ஆனா வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் காரணம் கிடையாது. உண்மையான காரணம் என்ன? கடையில செலவழிச்ச குறைவான நேரம். அந்த நேரம்தான் இன்ஜினை சூடா வச்சிருந்து வேப்பர் லாக்குக்கு வழிவகுத்தது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவோட முதல் படி. அப்போ இந்த அற்புதமான கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? முதல்ல,
ஒரு விஷயம் எவ்வளவு விசித்திரமா இருந்தாலும் அது திறந்த மனதோட பாருங்க. 2வது, எப்பவும் டேட்டாவை சேர்க்கறீங்க. 3வது, அந்த டேட்டாக்குள்ள மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன்ஸை தேடுங்க. 4வது, உங்க முதல் எண்ணம் தான் சரின்னு நினைக்காதீங்க, அதை கேள்வி கேளுங்க. எல்லாத்துக்கும் மேல தொடர்பு வேற, காரணம் வேறன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த மாதிரி 2 விஷயத்துக்கு சம்பந்தம் இருக்குன்னு தப்பா நினைச்சு உங்க வாழ்க்கையில நீங்க ஏமாந்து போன வெண்ணிலா பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? யோசிச்சு பாருங்க. நீங்க எதையெல்லாம் காரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா அது வெறும் தொடர்மா மட்டும் இருக்கலாம்.